ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வந்து வறுவல் ரெசிபியாக பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக வச்சிடலாம். நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், இப்போ நம்ம பருப்பு டால் மாதிரி பண்ணுறோம்ல, கீரை கடைசல் இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணி எடுத்து தூள்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணி வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே மாதிரி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப நேரம், மஞ்சள் பூசணி ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். ரொம்ப வேக விடாமல் உருளைக்கிழங்கையும் நம்ம பதமாக எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில். ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே அந்த சின்ன ஸ்பூனில் தான் அளவுகள் எடுத்திருக்கேன். அதேமாரி வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் மஞ்சள் பூசணியும் நல்லா பதமாக வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழைவாக வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே குழஞ்சி பார்த்திங்கன்னா பிஞ்சிரும். அதனால் பதமாக கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டோம், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. சோம்பு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபி நம்ம ஜென்ரலாக உருளைக்கிழங்கு மட்டும் தான் தனியாக வறுப்போம், இல்லை மஞ்சள் பூசணி வந்து பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். காரத்துக்கு 2 மிளகா வெற்றில் வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். அதேமாதிரி பச்சை மிளகா 1 அதையும் பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி சும்மா சின்ன தூண்டாக சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாலாம் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமனே காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பைஸ் கூட வேணும்னாக்கா நம்ம இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்தளவுக்கு போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் வச்சுட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இதுவும் நம்ம சேர்க்கும்போது குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து இப்போ நம்ம அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த தண்ணியில் கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிறதுக்காக தான். ஏன்னா மற்ற பொருட்கள்லாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிலாம் வேக வச்சிட்டோம். அதனால கொஞ்சமாக இந்த தண்ணியில் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிளகாத்தூள் நல்லா வந்து பச்சை வாசம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து அப்படியே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சள் பூசணி உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து முதலே கூட நீங்கள் உப்பு போடுறதுனாலும் உப்பு போட்டு சேர்த்து வேக வச்சதுனாலும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து உப்பு போடாமல் தான் எல்லாத்தையும் வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உப்பு போட்டே வேக வைக்கணும்னா கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா உருளைக்கிழங்கு வந்து தண்ணியெலாம் நல்லா போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ரொம்ப வேகலை பார்த்திங்களா, நல்லா கரெக்டான பதத்துக்கு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். எல்லாமே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். மஞ்சள் பூசணி ஒரு 10 நிமிஷம், உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு மஞ்சள் பூசணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு. அதனால் நம்ம ரொம்ப நேரம் போட்டு அதை வதக்கிக்கிட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மிளகாத்தூளும் நம்ம வந்து நல்லா தண்ணியிலே நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் அந்த மசாலா நம்ம வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி உருளைக்கிழங்கு அந்த மஞ்சள் பூசணி எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி லைட்டாக கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க. ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு இல்லையா, அதில் இப்போ நீங்கள் ஆனாலும் உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயில் தான், அதுக்கு பிறகு நான் ஆயிலெலாம் சேர்க்கவே இல்லை. அப்படியே பரட்டி விடுங்க. தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு கொஞ்சம் நல்லா வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இதுவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். இது வந்து நீங்கள் இப்படியே கூட இறக்கிக்கிறனாலும் இறக்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலைகளும் கொஞ்சம் திருவின தேங்காயும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பரட்டி விட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது மட்டுமே போதும்னா நம்ம கொத்தமல்லி, தேங்காய் திருவினதெல்லாம் சில நேரம் பசங்களுக்கு பிடிக்காதுன்னா நம்ம அப்படியே கூட இதெல்லாம் போடாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இறக்கிக்கலாம். இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளும் திருவின தேங்காயும் ஆட் பண்ணிட்டேங்க. லைட்டாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டோம்னு சொன்னால் சூப்பரான சுவையான மஞ்சள் பூசணி உருளைக்கிழங்கு
வறுவல் வந்து தயாராகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுவல்னு சொல்லலாம், அல்லது நீங்கள் பொரியல்னு சொல்லிக்கலாம். ஸோ எப்படி வேணால் அந்த ரெசிபி சொல்லிக்கலாம். ஆனால் வந்து நம்ம மிளகாய் வற்றல் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால இது தயிர் சாதம், அப்புறம் நம்ம வந்து டால் பண்ணுவோம் இல்லைங்களா, பருப்பு டால், இதெல்லாம் இதோடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரசம் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான மஞ்சள் பூசணி உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், குழம்பு ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.